எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி வீடியோ லன்ச் டைம்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். பூஜை பண்ணாத நாட்களில் எப்படிலாம் டே போகும் அப்படின்றத நான் காட்டுறேன். இன்றைக்கி ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். வெந்தய குழம்பு தான். இந்த வெயிலுக்கு வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஆயிலில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். வெந்தயம், சீரகம், கடுகு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதோட சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி, வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு எடுத்தோன்னா வெந்தய குழம்பு ரெடி. காய்கறி இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் இந்த குழம்பு செய்யலாம். பட் இது சம்மர் குழம்புன்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ செஞ்சு சாப்பிடுங்க. அண்ட் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் பொரியல். முள்ளங்கியில் பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி. அதில் அந்த முள்ளங்கியை நல்லா தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் அதை வடிக்க வேண்டியதாக இருக்கும். இதை மட்டும் போட்டுட்டு இன்னொரு பேனில், அதே பேனில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி போட போகிறோம். தேங்காயோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், 2-3 பல் பூண்டு, மிளகாய் 2 மிளகாய், நான் காரத்துக்கு இவ்வளோ தான் போடுவோம். ஸோ இதை மட்டும் போட்டு அதை நல்லா கொரன்னு அரைச்சி, தண்ணி விடாமல் அரைச்சி இந்த மிக்ஸோட இந்த தாளிப்போடு நம்ம சேர்த்துடணும். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த காயையும் இதோடு சேர்த்து ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே குக் பண்ணிங்கன்னா அழகாக சூப்பர் டேஸ்ட்டாக வந்துடும். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும், வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் எப்பவும் போல் துணியெல்லாம் துவைச்சதெல்லாம் மடித்து வச்சுட்டு காய போட்டுட்ருக்கேன். அண்ட் கிச்சனும் பார்த்திங்கன்னா கந்தரகோலமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். நைட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ஃபுல்லாக க்ளீன் பண்ணல, ஓரளவுக்கு மட்டும் தொடச்சி அப்படியே எல்லா விளக்க பாத்திரம் மட்டும் விளக்கி வச்சுட்டு மற்றெல்லாம் அப்படியே நார்மலாக வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் நான் க்ளீனிங் ரொட்டீன் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது ஒரு மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ இது பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. வேலை பெருசாக இருக்காது. அண்ட் அன்றைக்கி குப்புட்டு ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு ஈவினிங் போல் ஜெல்லி பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஜெல்லி மிக்ஸ், இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸுன்னு சொல்லிட்டு நான் கடையில் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒரு பவுலில் ஒரு 400 ml தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த மிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பவுடர்ஸ் வரும். இந்த பவுடரை அப்படியே ஒரு பவுலில் போட்டு இந்த கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே ஸ்மாஷ் பண்ணிட்டோன்னா அந்த கட்டி இதெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக பவுடர் ஆகிடும். ஸோ இதை குப்புட்டும் அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி கிட்ஸை நம்ம ஏதாவது ஒரு வகையில் என்கேஜ் பண்ணலாம். எனி டைம் ஸ்க்ரீன் டைம் விடுறது ரொம்ப தப்பு. ஸோ அதனால் ஏதாவது அவனுக்கு குட்டி குட்டி ஆக்டிவிட்டி கொடுக்கலான்னு தான் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஜெல்லி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அந்த பாயில்டு வாட்டரை ஊற்றிட்டு அது ஒரு 1 hour கிட்ட நம்ம வெளியவே தான் வைக்க போகிறோம். இப்போ கூலிங் உங்கள் கிட்ஸுக்கு உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 hourல செட் ஆகிடும். பட் நாங்கள் கூலிங்காக கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காண்டி வெளியவே ஒரு 1 hour செட் ஆக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு நல்லா அதை கிண்டி விட்டுறணும். அப்போ தான் அந்த பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம பார்க்கலாம். குப்புட்டு நானும் இது செய்யும்போது செம்ம ஜாலியாக ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு. அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். 1 hour ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே செட் ஆகிடுச்சு ஜெல்லி. ஸோ இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். அண்ட் வேறு பிளேட்டுக்கு மாற்றும் போதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது குப்புட்டெல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணுவோம். இது செம்மையாக இருக்கே அப்படின்ட்டு. அண்ட் இதை அப்படியே நைஃபை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இது ஏதாவது ஒரு சர்பத் பண்ணி அதில் போட்டு குடிக்கலாம். இல்லை எதாவது எனி டெசர்ட்டில் நம்ம ஜெல்லி யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் வெயிலுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபில்லிங்காக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ குப்புட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி கொடுத்தேன். அண்ட் ஜெல்லி ரெகுலராக கொடுக்காதீங்க, அது ரொம்ப கெடுதல்.
அது ஹெல்த்தி கிடையாது இல்லையா? ஸோ அதெல்லாம் ரெகுலராக கொடுக்க வேண்டாம். அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக கூப்பிட்டு விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து அந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு க்ளீனிங் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக அடுப்பு எல்லாமே வந்து மல்டிபர்பஸ் ஸ்ப்ரே வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, முக்கியமாக மிக்ஸி தான் ரொம்ப அடிபடுது இந்த வெயில் காலத்துக்கு ஜூஸாக போட்டு குடிக்கிறதுனால. ஸோ மிக்ஸியை நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக துணி வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு, அண்ட் சைடில் ஷெல்ஃப்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு சேர்ந்துட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வைக்கும்போது நமக்கு இந்த டீப் க்ளீன் அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ ஒரு பாட்டிலையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் தொடச்சி யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நம்ம மசாலா பொருள்லாம் அடிக்கடி எடுப்போம், அதனால் சிந்துறதுனால வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துல வந்து அந்த மல்டிபர்பஸ் ஸ்ப்ரே வச்சு அடிச்சுட்டு ஒரு கிளாத்தை வச்சு வைப் பண்ணிவிட்டு, அதேமாதிரி இந்த பாட்டில்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிசுக்கெலாம் வரும். எப்படி ஓப்பன் கிச்சன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்பப்போ ஒரு துணி வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாட்டில்ஸும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். டீப் க்ளீன் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் சிங்க்கு க்ளீனிங் டெய்லி பண்ணணும். இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலான்னு விட்டுறக்கூடாது. சிங்க்கு வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணணும். ஏன்னா சாப்பிட்ற பொருள்லாம் நம்ம இதில் தான் வாஷ் பண்ணுறோம் போது அது ரொம்ப ஹெல்த்தியாக சுத்தமாக இருக்கணும். ஸோ டெய்லி இந்த ரொட்டீனை மட்டும் மறக்காமல் பண்ணிடணும். நம்ம வெசல் வாஷிங்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைட்டாக ஜெல் ஏதாவது வெசல் வாஷிங் ஜெல்லை ஸ்ப்ரே ஃபுல்லாக அடிச்சுட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு ப்ரஷ் வச்சுக்கணும். அதை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணி அதிலையே இருக்க விடாமல் டக்குன்னு வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உடனே வந்து பாசான்னு பிடிக்காது, நல்லாயிருக்கும். அண்ட் கிச்சன் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொன்று, நம்ம கிச்சனை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப வேலை மிச்சம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லாம் ஒரு இடத்துல, நைஃப்லாம் ஒரு இடத்துல, ஸோ இந்த மாதிரி மளிகை சாமான் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வைக்கிறது, அண்ட் வந்து குக்கர் விசில்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ஒரு கம்பார்ட்மெண்ட் செட் பண்ணி வைக்கிறது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வாசக்காலில் வைக்கிற பச்சை கற்பூரம், ஜவ்வாது, சந்தனம் இதெல்லாம் ஒரு பாக்ஸில் இருக்கும். காசு அஞ்சரைப்பெட்டி நான் யூஸ் பண்ணதுனால காசு கிச்சனில் இருக்கணும்னு சொல்லி குட்டி குட்டி இந்த காயின்ஸ் கிடைக்கிறதெல்லாம் நான் இதில் வச்சுப்பேன். அண்ட் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சிட்டோம்னா எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து ஒன்ஸ் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு அதே இடத்துல தான் வைக்க தோணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் ஒன்று, லிட்டெல்லாம் ஒன்று ஒரு இடத்துல. அண்ட் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன கிச்சன், ஓப்பன் கிச்சனாக இருந்தாலுமே நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.